BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. நம்ம ரெகுலரா ரீல் போடுறோம். இது வந்து மில்லியன் போன் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஒர்க்கு நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கிளிக் ஆகி உண்மையாக தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் அதான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நிறைய பெரிய பணம், ரொம்ப பணக்காரவங்க, ரொம்ப பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் அதிகம் அதுவும் கிடையாது. மிடில் கிளாஸு மெயினாக மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ட் உங்களுடைய மருமகள் பற்றி சொல்லணும்னா நீங்கள் ப்ரோ நிறைய ஸ்வாகா ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஒரு 10 இயர்ஸு ஃப்ரெண்டு தான் அவங்க. அந்த பொண்ணை தான் நான் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதெல்லாம் எனக்கு அப்போல்லாம் தெரியாது. பொதுவாக மாமியார் மருமகள் சண்டைனா அது ஏதோ நடக்கும், இவங்க 2 பேர் ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டா வீடு கலக்கலன்னு இருக்கும். ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் ஆச்சுங்களா நானும் அமைதியாயிரும், அவங்களும் அமைதியாயிரும். நான் மட்டும் வந்து காஃபி வச்சு இப்படி வச்சிருவேன், அவங்க குடிப்பாங்க. இப்போ வந்து கல்யாணம் 2வது வருஷம் வரப்போகுது. ஒரு 3 டைம்ஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி சண்டை போட்டுருங்க. 3 டைம்ஸ் சண்டையே கிடையாது. நான் பெருமையாக போய் சொல்லிக்குவேன். நான் உங்ககிட்ட சொல்கிறதுனால எனக்கு நான் தான் வின் பண்ணேன்னு தான் சொல்லுவேன். நான் பேசினேன், நான் தான் வின் பண்ணேன் பாப்பாடா அப்படின்வேன். அது பேசல மாட்டாங்க. 2 பேரும் கண்ணுக்கு நேராக பார்த்துட்டோம்னால முடிஞ்சிருச்சு அதை பார்க்க மாட்டோம் அப்படிம்பாங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஸோ நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க, நிறைய டெம்ப்ளேட் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆமாம். அதுலேருந்து எப்படி மாறுபட்டு கேட்க போறேன்றது தான் எனக்கு பெரிய டாஸ்காகவே இருக்கு. நானே என்ன பதில் சொல்றேன்னு தெரியல, ஒரே மாதிரியே சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரே மாதிரி பதில் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துட்டு. சரி, ஓகே. உங்கள் லாங் டேர்ம் கோல் என்ன மேம்? இவ்வளோ தூரம் நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க, கேமரா தூக்கி சுற்றிட்டு இருக்கீங்க, கிம்பல் தூக்கி சுற்றிலாம் பார்க்க முடியுது. அதிகபட்ச ஒரு லாங் டேர்ம் கோல்னு செட் பண்ணி வச்சுருப்பீங்களே? எனக்கு சினி ஃபீல்டில் கேமரா உமன் ஆகணும்னு ஆசை எனக்கு. அதுதான் என்னோட கோலாக வச்சுருக்கேன். ட்ரை பண்ணும். ஓகே. அதுக்கு ஏதாவது அப்ளை எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஏதாச்சும்? அதான் ஒன்றும் பண்ணலை. நான் இதுலேயே இருக்கனால அது இன்னும் போகலை. இனிமேல் இப்போ தம்பியும் இப்போ அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டாரா, அவர்கிட்ட என்னோட ஆஃபீஸை ஒப்படைச்சிட்டு இனிமேல் ட்ரை பண்ணலான் இருக்கு. ஓகே, இனிமேல் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக, ஏன் பண்ண முடியாதா? கரெக்டு தான், தாராளமாக பண்ணலாம். இந்த ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்குது அப்படின்னா ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் மேலே அப்படியே கிராஜுவலாக மேலே தான் போக ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலேங்களே அப்படியே கீழே உருண்டு மேலே உருண்டு அப்புறம் அப்படியே என்னோடய உழைப்பெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வந்து மேலே அப்பு தான் அப்படியே கிராஜுவலாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் 35லேருந்து 40 இயர்ஸ்க்கு அந்த இதில் என்னோடய ஏஜில் வந்து நல்லா வந்து நான் என்னோடய க்ரோத் வந்து அப்போ தான் இருந்தது. சூப்பர். தமிழ் சினிமாவில் வந்து ஏதாவது ஒருத்தவங்களுடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு இந்த கேமராமேன்ஸோட ஒர்க்ஸ் ஏதாச்சும்? கேமராமேன்ஸ் ஒர்க்கு நிறைய நேம்லாம் எனக்கு தெரியாதா, இன்னும் நான் அது சைடே போகலை. பட் ஆனால் ஆசை இருக்கு, கண்டிப்பாக ஆசை இருக்குது. இப்போ அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறேன் இல்லையா, அதுவே நான் அவமானமாக கருதுறேன். ஏன்னா அதை பற்றி நான் இன்னும் சர்ச் பண்ணல. இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் என்னென்ன கேமராமேன்ஸ் இருக்காங்க, யாரோடது இது அப்படி இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதேமாதிரி கொஸ்டின் கேட்கும்போது முதல்ல நம்ம பேஷன் இருந்தால் நான் ஆன்சர் சொல்லியிருக்கணும். எனக்கு பேஷன் இருக்குது, இன்னும் நான் அதை பற்றி சர்ச் பண்ணலை. இனிமே தான் அதான் சொல்கிறேனே. எனக்கு இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் 50th பிறந்த நாள் முடிஞ்சிச்சு. இப்போ இனிமே பாருங்களேன், இந்த தை மாதம் ஓரளவுக்கு இந்த நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நான் எல்லா லிஸ்ட்டும் எடுத்துருவேன். நான் இதெல்லாம் யார் யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, இவங்களோட பேக்ரவுண்ட், இவங்க எப்படி வந்தாங்க, எல்லாமே கண்டிப்பாக சர்ச் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருவேன். கண்டிப்பாக போவேன். நான் இந்த பதில் தெரிலங்கிறதே நான் வந்து அவமானமாக நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் பர்சனலாக. பட் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும்போது அதை பற்றி முதல்ல எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளேயே போக முடியும். இப்போ தான் நான் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். டெஃபினட்டாக அது போகிறதுக்கு முன்னாடி அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களோட ஸ்டோரியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம மூவ் பண்ண முடியும் அந்த இடத்துக்கு. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்குள்ளே போகணும்னு நான் நினைப்பேன். கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன். 50 வயசு உண்மையாக தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் அதான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நிறைய பெரிய பணம், ரொம்ப பணக்காரவங்க, ரொம்ப பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் அதிகம் அதுவும் கிடையாது. மிடில் கிளாஸு மெயினாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே. சின்ஸ் யூ ஹவ் டன் மெனி ஈவெண்ட்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் அந்த ஈவெண்ட்டில் அந்த காசு வாங்குறது ஒரு பெரிய டாஸ்க்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்ணில் ரத்த கண்ணீர்லாம் விடுவாங்க. அது மாதிரி ஏதாவது வஸ்டான அந்த மாதிரி லைக் கிளைண்ட்ஸை பார்த்துருக்கீங்களா? என்னோட ஆஃபீஸில் என்னோட பேக்கப்பே அவ்வளோ வச்சுருக்கேன். வாங்காத கிளைண்டெல்லாம் வாங்கிட்டாலே நான் ஒரு வீடே கட்டிடுவேன், அந்த அளவுக்கு பேக்கப் வச்சுருக்கேன். அவங்க வீட்டிங்க அவங்களே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வந்து கேட்டால், நீ என்ன உங்ககிட்ட தானே பண்ண, நீ ஏன் கொடுக்கல, ஏன் டெலீட் பண்ண, அதுக்கெல்லாம் சண்டைக்கு வருவாங்க. 5 தடவை ஃபோன் பண்ணுவோம், அப்புறம் பிளாக் பண்ணுவாங்க.
எய்த்தாப்புலேயே வருவாங்க. இப்போ அது கொடுக்காதவங்களாம் நான் பார்ப்போம், ஹோட்டல்லலாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அங்கே போய் நம்ம நிற்க முடியுமா, காசு கொடுங்கன்னு ஹலோ சார் அப்படின்ட்டு டீசெண்டாக வந்துட வேண்டியதுதான். ஆனா இந்த இவ்வளவு கவலையிலையும் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றீங்களே, அதுதான் பயங்கரமா இருக்கு. பழகிரும் சார், சொல்லலாம் அதே பழகிடுச்சு, நம்ம பழகிறது தான் சார், பழகிடுச்சு. ஓகே, இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல லைக் இந்த மாதிரி நம்ம வந்து மக்கள் நம்மளை வந்து கொண்டாடுவாங்க, நம்ம போடுற வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் வருது, லைக் அந்த குழந்தைய வச்சிருக்கும் போது வந்து உங்க குழந்தை நானும் பார்க்கும்போது முதல்ல யாரு உங்க குழந்தையா, இல்ல இவங்க பேரு அப்படின்ற போது தான் ஷாக் ஆச்சு. லைக் அந்த இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு, லைக் மக்களுடைய அன்பு இதெல்லாம்? நம்ம ரெகுலராக ரீல் போடுறோம், இது வந்து மில்லியன் போகும் நமக்கு தெரியாது. நம்ம ஒர்க்கு நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கிளிக் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்கள் வந்து மேலே கொண்டு இப்போ பாருங்க, எஸ்எஸ் மியூசிக்கில் நான் பேசுகிறேன்னா எனக்கு காலைல கால் பண்ணி எஸ்எஸ் மியூசிக்காக நம்ம பாட்டெல்லாம் கேட்ப மாட்டேன், அதாடா அப்படியே என் சன்னிட்டே கேட்டேன். ஆமாம்மா அங்கேருந்தாம்மா கூப்பிட்றேன். அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேனலில் வந்து என்னால் கூப்பிடணும்னு நான் கனவுலையும் நினச்சி பார்த்ததே இல்லை. அதான் நம்ம ஒர்க்கை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கோம்னு வச்சிங்களேன், அது லைக் வருது, 10 பேர் பார்க்குறாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நோ, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்டாக மேலே வந்துடுவோங்கிறது இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வீட்டில் சப்போர்ட்லாம் எப்படி இருக்கும், கணவரை பற்றி சொல்லுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, வெளில சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும், உனக்கு என்னம்மா நீ பாட்டு வீட்டில் இருக்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பேச்செல்லாம் வாங்கிட்டு எப்படி இருக்கீங்க, இல்லை அது மாதிரி வருது அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் தான்? அதான் வீட்டில் கணவரால் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு வச்சிங்களேன். அதான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான், எல்லா பெண்களுக்கு பின்னாடியும் ஆண்கள் தான் இருப்பாங்க. சார் தான் என்னை இந்த லெவலுக்கு அழைச்சிட்டு வந்ததே, நீ பண்ணுமா, நீ செய்யுமா. இப்போ ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பெரிய விஐபிஸ்லாம் வர்றாங்கன்னா சாரே போய் எடுத்துடலாம், ஆனால் சார் நான் இருக்கிற ஆஃபீஸில் நீ போ, அப்போ தான் நீ இவனுக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு உமன் ஃபோட்டோகிராஃபராக வந்து நிற்கிறாங்க, நீ வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிகிற முகமாக மாறுவ அப்படின்னு அவங்க தான் வந்து என்னை முன்னாடி அனுப்பிச்சி விட்டது. அவங்க என் பின்னாடி தான் நிற்கிறாங்க. அவரும் கேமராமேன்? ஆமாம், அவங்கள்ட்ட தான் பேசிக் நான் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறம் கேமராவில் இந்த மாதிரி இருக்க சும்மா பேசிக்காக சொல்லுவாங்க இல்லையா, இதான் சட்ரு, அதுவே தெரியாது இல்லையா, எங்கே தடவுறது, எப்படிப்பா ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு தானே பேசிக்கெலாம் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அது மட்டும் பத்தாது இல்லையா, அடுத்தடுத்து கிளாஸஸு, கோர்ஸஸு, எடிட்டிங் கிளாஸஸ், சினிமாட்டோகிராஃபி, கிம்பிள்ஸ் ஆப்ரேட்டர், ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவேன், எல்லாம் கிரெயின் ஆப்ரேட் எல்லாமே எனக்கு தெரியும். ஆள் வர்றதுனால டக்குன்னு களத்தில் இறங்கினீங்க? கண்டிப்பாக, டெஃபினட்டாக எல்லா ஒர்க்குமே பார்ப்பேன். எடிட்டிங்லாம் பயங்கரமாக, டீசரு ரீல்ஸ் எல்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவேன், எல்லாமே பண்ணேன். இன்னும் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஆசைப்படுறீங்க? நிறைய இருக்குது. இதெல்லாம் சும்மா அதான் சொல்கிறேனே, ஒரு கேமரா வாங்கி கொஞ்சம் சம்பாதிக்குள்ள அடுத்த கேமரா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கினா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய சம்பாதிச்சிட்டே இருப்போம். இப்போ ஒன்று பண்ணுறோன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் எடுக்கிறதுக்குள்ள அடுத்த கேமரா ரிலீஸ் பண்ணுறாங்க. சார் அதில் என்ன இருக்குன்னு வாங்குவோம். பேஷன் தான், அந்த கேமராலேயே அதே ஃபோட்டோ தான் எடுக்க போகுது, இதுவும் அதே தான் எடுக்க போகுது. அப்கிரேடும் நம்ம கேமரா மட்டும் பண்ணாமல் நம்மளோட திறமை, அந்த கற்பனையும் அப்கிரேட் பண்ணி ரெண்டுமே அப்கிரேட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நம்ம டாப்பில் இருப்போங்கிறது என்னோட நம்பிக்கை. அண்ட் நிறைய உங்களோட பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறீங்களா, ஸ்டைல்லாம்? நான் ஒரு பார்த்தேன், அந்த லைக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களோட தலையை அப்படியே கொஞ்சம் மாற்றி இந்த பக்கம், அதுதான் சொன்னாங்க, இந்த தலை இந்த உடலோட ஒட்டு 23ஆம் புலிகேசியை வச்சுலாம் போட்டுட்டு நானும் பயங்கரமாக பரவாயில்ல கமெண்ட் பண்ணேன். அந்த கிரியேட்டிவிட்டி எப்போ ஸ்பாட்டில் தோணுச்சா இல்லை எப்படி? ஸ்பாட்டில் தோன்றதா, சும்மா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கேட்டில் வந்துட்டு அவன் அட்ஜஸ்ட் தான் பண்ணான். அப்பயே தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த மாதிரி நம்ம எடுப்போம் மேடம், இல்லடா அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் அது. ஃபேமிலியில் பசங்க லைக் அவங்களுடைய ஒரே சன்னு, அவன் பேர் தான் நவீன். ஓகே, அவருடைய பேர்லேயே நீங்கள் ஃபோட்டோகிராஃபின்னு வச்சிட்டீங்க. ஆமாம். அண்ட் உங்களுடைய மருமகள் பற்றி சொல்லணும்னா நீங்கள் ப்ரோ அதே ஸ்வாகா ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், ஒரு 10 இயர்ஸு ஃப்ரெண்டு தான் அவங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் பாருங்க, அவங்க வயசு 25, என் வயசு வந்து 50. ஆனால் அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம் ஃப்ரெண்ட்லியாக. அப்போலேருந்தே தெரியும் எனக்கு, அந்த பொண்ணை தான் நான் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேங்கெல்லாம் எனக்கு அப்போல்லாம் தெரியாது. அப்பயே பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ராகவி ரொம்ப துருன்னு இருப்பாங்க. அப்போலேருந்தே மனசில் ஒரு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்படியே இருந்துச்சு. அந்த எண்ணமே அவங்க என்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபேமிலி ஸ்பேஸ் டைம் கிடைக்குதா ஒன்றா இருக்கிறது? அதெல்லாம் என்ன தொடர்ந்து நீங்கள் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அதாவது ஃபேமிலியே தானே போவோம் ஈவெண்ட்டுக்கு மொத்தமாக எல்லாரும் கேங்க. நீ ட்ரெடிஷனல் எடு, நான் கேண்டிட் எடுக்கிறேன், நீ சினிமாட்டோகிராஃபி பண்ணு, இந்த மாதிரி தான். க்ரூஸும் இருக்காங்க. இப்போ 4 ஈவெண்ட்ஸ்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம், 3 பேரும் 3 ஈவெண்ட்டுக்கு போயிடுவோம். அதுமாதிரி எங்கேயுமே நாங்கள் பிரிஞ்சதே கிடையாது. வாழ்க்கையில் நிறைய இப்போ நம்ம நோக்கி போயிட்டு இருப்போம், பயணங்கள் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, பொண்ணுனா இதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அகெயின் அதை ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல, அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுமா? அதெல்லாம் ஹர்ட் ஆனால் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது சார். இப்போ என்னோட கமெண்ட்ஸ்லேயே நிறைய சொல்லுவாங்க, நான் பார்க்குறதே இல்லை, சொல்கிறவங்க சொல்லிகிட்டே, எல்லா கேர்ள்ஸும் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அது எல்லாரும் தட்டி விட்டு போகிற மாதிரி தான் நானும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு பூஸ்டாக இருக்கிறது உங்கள் ஃபேமிலி தானே?
டெஃபினட்டா கண்டிப்பா உங்க ப்ரோவை கூப்பிட்டுலாமா? கண்டிப்பா. உங்க ப்ரோ நீங்களே கூப்பிடுங்க ப்ரோ. டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவேன். டார்லிங் தானே? ஓகே. ஸோ உங்க ப்ரோ வந்துட்டாங்க மேம். ஆமா, என்ன ப்ரோ சொல்லி வச்சு போட்டுறீங்களா இல்ல சும்மாவே இப்படிதான் 2 பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டுறீங்களா? ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறம் சொல்டா. ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறம் எந்த ட்ரெஸ் இது வரைக்கும் நாங்க என்ன எவ்வளோ எங்க இன்ஸ்டா பேஜ்லயே பாத்தீங்கன்னா எல்லாமே 2 தான் இருப்போம். அது ஒரே சைஸ். ஏன் சைஸுக்கு அவங்க எக்ஸஸ் ஒரே அங்க சைஸ் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா எடுக்க இருக்கு. மாட்டோம், ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா வாங்க மாட்டோம். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எடுத்துருவோம். அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல அப்பயும் எடுத்துருவோம். அப்ப வந்து இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒண்ணா வாங்கிப்போம். அதாவது நீங்க 2 பேரும் வந்து டாக் டீம் போட்டு அங்க அவங்க 2 பேரும் ஆண்களை வந்து டிஸ்டர்ப் பண்றது, டார்ச்சர் பண்றது அது மாதிரி ஏதாவது இல்ல நடக்கும்? அவங்க எங்ககிட்ட வரவே மாட்டாங்க, நாங்க தனி உலகத்துல இருப்போம். நான் என் ஹஸ்பண்டோட இது வரைக்கும் ட்வின்னிங் பண்ணதே இல்ல. இவங்கதான் பண்ணுவாங்க. எல்லாரும் கேட்பாங்க. நான் இப்ப ஏதாவது என்ன சொல்லுவாங்க, இப்ப ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஹஸ்பண்ட் என்ன கலர் போடுறாங்க அதுக்கேத்த ஆமா ஆமா. ஒரு நாளும் நான் பண்ணது கிடையாது. அவர் ரொம்ப பரிதாப நிலையில இருப்பார் போல. அவர் ஜாலியா இருப்பாரு, விட்டா போது. நாங்க 2 நாங்க பேர் 2 தான் பண்ணுவோம். சேமா எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. இப்ப பொதுவா மாமியார் மருமகன் சண்டைனா அது ஏதோ ஒண்ணு நடக்கும், இவங்க 2 பேரும் ஜாலியா இருப்பாங்க. மாமியா மருகெல்லாம் சொல்லாதீங்க. ஓகே ஓகே. இங்கிலீஷ்ல வேணா சொல்லிருங்க, மதுரையில நாட்டிலான்னு போயிடலாமா? அதை கூட ஒத்துக்குவேன். ஓகே ஓகே. பெஸ்டிஸ். ஓகே அது ஓகே. சண்டை எல்லாம் போட்டுக்க மாட்டோம், சும்மா அமைதியா இருவோம் 2 பேரும். ஆமா, அப்படியே வீடு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டா வீடு கலக்கலன்னு இருக்கும். ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் ஆச்சுங்களா நானும் அமைதியாயிரும், அவங்களும் அமைதியாயிரும். நான் மட்டும் வந்து காஃபி வச்சு இப்படி வச்சிருவேன், அவங்க குடிப்பாங்க. இப்ப வந்து கல்யாணம் 2வது வருஷம் வரப்போகுது. ஒரு 3 டைம்ஸ் பண்ணிருப்போம். அது மாதிரி சண்டை போட்டுருங்க. 3 டைம்ஸ் சண்டையே கிடையாது. பேசாம இருக்கோம். 2 டேஸ் பேச மாட்டோம். இந்த வீடு சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அந்த கீ நம்ம கையில இருக்கு. நம்ம நினைச்சா இதை ஆன் பண்ணி விட்டுலான்னு அந்த எப்படி டியூன் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா நான் பெருமையா போய் சொல்லிக்குவேன். நான் உங்ககிட்ட சொல்றதுனால எனக்கு நான் தான் வின் பண்ணேன்னு தான் சொல்லுவேன். நான் பேசினேன், நான் தான் வின் பண்ணேன் பாப்பாடா அப்படின்வேன். அது பேசல மாட்டாங்க. 2 பேரும் கண்ணுக்கு நேரா பாத்துட்டோம்னால முடிஞ்சிருச்சு சண்டை. அத பார்க்க மாட்டோம் அப்படிம்பாங்க. அத சண்டை முடிஞ்சிருச்சு. அத பார்க்காம இருக்கிறதா அந்த கேப். மேக்ஸிமம் 2-3 நாள் அவ்வளவுதான். உங்களுக்கு சிப்ளிங்லாம் இருக்காங்களா? எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா. அவங்கள விட இவங்க ரொம்ப பிடிக்குமா? அது நவீன் இல்லனா கூட நான் இருந்துருவேன். ப்ரோ இல்லாம இருக்க மாட்டீங்க. உண்மையிலேயே இவங்க வந்து இப்ப வெட்டிங் ஆனா எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அம்மா வீடு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருப்பாங்க. நான் நினைப்பேன் ஒரு நாள் கூட ஒரு சண்டே போய் அம்மாட்ட போய் 2 மணி நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது. போனோடனே வந்துடுறாங்க, என்ன பாப்பானா போர் அடிக்குது அப்படின்னு வந்துடுறாங்க. அதெல்லாம் நான் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் வச்சிருக்கீங்க. ஆமா, நானே என்ன நினைச்சு சந்தோஷப்பட்டு என்ன தெரியுமா, காலைல எந்திரிச்சோனே ப்ரோன்னு வந்து கிச்சனை பாப்பா. அவங்க இல்லன்னு வச்சுக்க வீடே தேடுவேன். எங்கதான் வேணும்னே மொட்டை மாடியில பேப்பர் படிப்பாங்க. காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க மேல. தேடுவேன் போன் அடிப்ப எடுக்க மாட்டேன். வேணும்னே நீ கீழே வச்சுட்டு பாப்பாங்க, என்ன தேடுங்களா தேடுவேன். இப்ப இது மாதிரி நீங்க உங்களுக்கும் கேமரா ஆன் பண்ண தெரியுமா? போட்டோவே எடுப்பேன் வெட்டிங்ல. அவங்க சொன்னாங்க முன்னாடியே எனக்கு வந்து இந்த பாப்பா வந்து என் லைஃப்க்கு வந்தா என் ஃபேமிலிக்கு வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்களே. அப்ப லவ் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்தை யார் ஓபன் பண்ணது? ஹஸ்பண்ட் தான், நவீன் தான் சொன்னாங்க. நீ டக்குனு ஓகேன்றீங்க போற தங்கத்துக்கு அங்கேயே ஒரு ரீல் போட்டோம்ல. அங்கேயே ரீல் போட்டீங்க. எங்க இன்ஸ்டா பேஜ்ல நாங்க லவ்ஸ் எங்க கிட்ட சொன்னதுல இருந்து அதே நாங்க எல்லாமே அது ஒரு ஸ்டோரியாவே போட்டோம். முதல்ல சர்ப்ரைஸா சொன்னாங்க, அப்ப எடுக்கல. இப்ப அதையே நம்ம ரிப்பீட் பண்ணோம். இப்ப நடந்துச்சு அதையே போடுவோம். உண்மையை சொல்லணும், ஃபர்ஸ்ட் அங்க அது தத்ரூபமா நடக்கல, பட் அப்படிதான் நடந்தது. அத ஒரு ரீலா அப்புறமா ரீக்ரியேட் பண்ணிட்டோம். vlog ஏதாவது பண்ற ஐடியா இருக்கா? நான் சொன்னேன், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நான் சொன்னேன் இன்னைக்கே நைட்டோட நீங்க ஆரம்பிச்சீங்க. நம்மள மாதிரி ஒரு ஆள் இருக்க சொல்லுவாங்க, பண்ணுவோம். நம்ம அன்றாட பேசுறதே போட்டாலே சூப்பரா இருக்கும். இப்பவே நீங்க வந்து ஏதோ பயங்கரமா ஒரு மாதிரி வைபா பேசிட்டு இருக்கீங்களே. அடுத்து ஐயோ இன்னும் ஜாலியா இவங்க பண்ணுவோம். வீட்ல சண்டே நடக்கிற சமையல போட்டாலே பிச்சுக்கிட்டு போகும். நான் சொல்லுவேன் சூப்பரா இருக்கும், நம்மள பிடிக்கும், நிறைய பேருக்கு போடலாம் நான் சொல்லுவேன். வேணாம் பாப்பா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி ஓகே. அது ஏதோ பேட்டா கிட்டாலாம் உங்ககிட்ட தான் வரும்ன்றாங்க. ஆமா நான் தான் நீங்க தான் ஃபினான்ஷியரா வந்து என்ன கூப்பிட்டு பேமெண்ட் கொடுக்குறாங்க கை நிறையனா பாப்பா அவ்வளவுதான் உடனே கொடுத்துருவேன். செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கு. கடைசி வரைக்கும் நான் எப்படி என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிறேன்ல, அவங்க அம்மா அப்பா இல்லைனாலும் இப்ப நான் தான் முக்கியம். அதே லைன்ல தான் நீனும் இருக்கணும். முதல்ல மனைவி தான், அடுத்ததுதான் பையன், 3வது தான் அம்மா அப்பா. லைன்ல விட்டுரு, அப்படி வச்சுக்கோடா. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படியே போக மாட்டான். அம்மா 2 பேருமே அம்மா அம்மா தான் நினைப்பாங்க. நவீன் மட்டும் இல்ல, 2 டிக்கெட்டுமே முதல்ல நான் தான் இருப்பாங்க. வெட்டிங்க நாங்க ஈவினிங் தான் பண்ணோம். எல்லாருமே நைட் இருக்கும், ரொம்ப 8 மணி இருக்கும். 8 மணி தான் தாலியே கட்டலாம். அப்படியா? நைட் தான். நான் வந்து வீட்டுல கன்வின்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அப்படி இப்படின்னாங்க. இப்படி ஓபன் கிரவுண்டா? ஆமா
எங்க வெட்டிங் ஹைலைட்ஸ்மே நாங்க போட்டிருப்போம். நைட் தான் இங்கே பாத்துருக்கேன் சொல்லி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் கூட சொல்லுவீங்க போல இருக்கு. சொல்றேன் எல்லாரும் மார்னிங் ஆமா ஒரு டைம் அவங்க பண்ணும்போது வீட்டுல ஆனா கொஞ்சம் இந்த இதுல நேரம் எல்லாம் பாப்பாங்க. ரொம்ப இவங்க பேசி அப்புறம் தான் ஈவினிங்குமே நல்லா தானே பாத்தீங்களா இல்ல அதுவுமே ராவு காலத்துலதான் கல்யாணமே பண்ணோம். உண்மையிலேயே பண்ணோம். எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு இந்த கடவுள் இருந்தா நம்ம கும்பிட போறோம், அது இல்ல அப்படி என்னோட பர்சனல் இது. என்னோட தாட்டு நான் நம்பிக்கை இருந்தா நீ வச்சுக்கோ, அதை நான் மதிக்கிறேன். எனக்கு பர்சனலா இருந்தா செய்ய போறோம். நீ கும்பிட்டாதான் செய்வேன்னா அது கடவுளே கிடையாது. நீ கும்பிட்டாதான் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா அது கடவுள் கிடையாது இல்லையா? நான் கும்பலனாலும் ஓ விதிப்படி பார்த்தாலே நான் கும்பலனாலும் நல்லவளா இருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா செய்ய போறாங்க. கடவுள்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செஞ்சு பிரேக் பண்ணணும் தான் ஆசை. ராகு காலத்துல எல்லாமே பண்ணோம். எவ்வளோ நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணாங்களோ எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் எனக்கு இதை பண்ணி நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தியா நீ இதெல்லாம் சொன்னல, இப்படி இருந்தால் அப்படி நடக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நத்திங், பாரு ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு கெத்தாடியே சொல்லி பிரேக் தி ரூல்ஸ். ஹவுஸ் வார்மிங் பண்ணோம், கணபதி ஹோமம் பண்ணோம், அதெல்லாம் கிடையாது. ஈவினிங் போய்ட்டு எல்லாத்துக்கும் என்வி சாப்பாடு சாப்பிடு, நல்லா ஈவினிங் தான் எல்லாம் சாப்பிடுங்க, அதுவே ஹாப்பி தானே. கணபதி ஹோமெல்லாம் எந்த வீட்டுக்கும் பண்ணல. இன்னொரு வீடு ஃபர்ஸ்ட் சின்னதாக வாங்கினோம், அதை வித்துட்டு தான் கொஞ்சம் பெரிய வீடு வாங்கினோம். ரெண்டுத்துக்குமே அதெல்லாம் நாங்கள் செய்யலை. எல்லாரும் கேட்டாங்க ஐயோ அப்படின்னு. சூப்பரா தான் இருக்கும். அது நீங்களும் நவீன் அவரும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இங்க ஒரு ரொமான்ஸ் லுக்கு கிடு பாப்பா அப்படின்னு அவன் செய்வான். சண்டை இருக்கும் ஏதாவது, பாப்பா பட்டிருப்பாங்க, அவனே இந்த கண்கள் இருந்தாலும் அது மாதிரி செய்யலாம் நான் சொல்லுவேன். இப்படி செஞ்சுட்டு கண்ணடிச்சு உப்புமான்னு சொல்லுவான், சிரிச்சிருவாங்க அவங்க. என்னப்பா நீங்க இது மாதிரி கொஞ்சம் காமெடியா சிரிக்க வைக்கிறதுக்காக செய்வா. ஒரு மாதிரி அழகா சண்டையை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு செஞ்சு இப்படி அதை பார்த்தாலே எனக்கே சிரிப்பு வந்துடும் செய்யறத பார்த்தாலே. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான குடும்பம் பார்க்கும்போது நிறைய பேர் லைட்டா வயிறு எறிவாங்களே. எங்கள்கிட்டயே சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் எனக்கு லக்கி இல்ல, ரெண்டு பேருமே லக்கி. எல்லாரும் அவங்களும் சொல்லுவாங்க லக்கின்னு, நானுமே லக்கி தான். இப்ப நீங்க ஜென்ரலா இது கேக்குறேன், இப்ப திடீர்னு சொல்லுவாங்கல்ல லைக் ஒரு ஏஜ் அப்படின்னும் போது இல்ல அந்த இதுக்கேற்ற மாதிரி அட்டையர் போடலாமே, எதுக்கு என் கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் போறீங்க அப்படின்ற மாதிரிலாம். நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லுங்க, நான் ஸ்லீவ்லெஸ் போகணும். இன்னும் அவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டதே கிடையாது. நீங்க என்ன இன்னும் எங்க ஆக்குறீங்க? வச்சிருக்கேன் நான் ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க வந்து அதெல்லாம் அது ஒன்ஸ் போட்ட பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட இது போயிடும். ஏன் போடக்கூடாதா என்ன? ஏன்னா நான் இன்னும் நீங்க ஸ்லீவ்லெஸ் போடுங்க, நான் என்ன ட்ரெஸ் ஸ்லீவ்லெஸ்ல வாங்கினா அதுவும் அவங்களுக்கும் சேர்த்து ஒண்ணு வாங்குவேன். ஒரு செகண்ட் நீங்க செகண்ட் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்த பிறகுதான் அவங்களை நான் சலூன் கூட்டிட்டு போறது. முன்னால நார்மலா ஹேர் கலர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் தான் அவங்களை கூட்டிட்டு போவேன். ஹேர் ஸ்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இவங்கதான் வந்து செய்யுங்க அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து அப்போ வந்து நம்ம இந்த அழகுல வந்து என்னோட கவனம்லாம், அழகுனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்டைலா இருக்கு அந்த மாதிரிலாம். எனக்கு என்னன்னா நம்ம ஒருத்தவங்க வந்து நம்மளை கீழே தள்ளுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம சக்ஸஸ் ஆகி வரணும்னா அதுலதான் என் மைண்ட் எல்லாமே இருந்துச்சு. இதை நான் வந்து இப்படி இருக்கணும். நான் இன்னொன்று என்ன நினைப்பேன்னா, எவ்வளோதான் அசிங்கமா எல்லாருமே அழகுதான் சார், ஜென்ரலா ஒரு இதுக்காக சொல்றேன். பள்ளி எத்துவே ஒரு மாதிரியே இருந்தா கூட 10 டைம் நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சிங்களேன், என்னோட இதெல்லாம் மறைஞ்சிரும். என் பள்ளி எத்தி இருக்கிறது மறைஞ்சிரும், நான் கருப்பா இருக்கிறது மாதிரி, என் கண்ணை அதெல்லாம் மறைஞ்சிட்டு என்னோட எண்ணம் அதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவளா மாறிடுவேன் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இதிலெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டேன். என்னோட செயல்லையே வந்து இந்த அழகை வந்து டன் பண்ணிட்டு என்னோட செயல் வந்து அதிகப்படுத்தி உங்களை விரும்ப வச்சிரும். என்ன மேம் சூப்பர்ல அப்படின்ட்டு. அப்ப இந்த அழகெல்லாம் செகண்ட் நான் எப்போதுமே நினைப்பேன். ஆக்சுவலா இந்த இன்டர்வியூ அது வந்ததுக்கப்புறம் லைக் அவங்க பேசுனது, அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுனது ரோல்ஸமா இன்டர்வியூ மாதிரி இல்ல, ஏதோ ஒரு திணியில உட்காந்துட்டு ஒரு டீ ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டு பேசுற மாதிரி இருந்துச்சு. எங்க கூட வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க, போகவே மனசு வராது. நானும் ஏதாவது ஒரு பொண்ணு என்ன கூட்டு வந்தா கூட இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு ரீலா போட்டு முடிச்சு விட்டுலாம். இந்த மாதிரி எல்லாம் உதவி பண்ணா அது இது மாதிரி ஜெகடம்னு வண்டி வச்சு விட்டுறாங்க. சூப்பருங்க. அண்ட் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. அடுத்து நீங்க இந்த படத்துக்கு போறீங்க, படத்தோட ஒர்க் பண்ணும்போது முதல் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ இன்டர்வியூ நாங்க தான் எடுப்போம். கண்டிப்பா நம்ம மறக்க மாட்டீங்க நினைக்கிறேன். எஸ் சார் தெரியுமா, நீங்க கால் பண்ணோன்னே அம்மா எனக்கு பிடிச்ச சேனல்மான்னு சொன்னது என் ஹஸ்பண்ட் தான். அவர் வந்து அந்த பாட்காஸ்ட் நீங்க பண்றதை வந்து நைட்டு ஆனா போதும் அதை டிவில போட்டுருவாரு, கேட்டுட்டே இருப்பான். அந்த ஏஞ்சலின்னா அவங்க பேரு. அச்சோ அவங்களோட கேட்டு 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 ரசிப்பாரு. கண்டிப்பா அவங்க வந்தோடனே சொல்லுங்க, என் பேர் சுகுமாரன், பாப்பாரா? பாண்டியராஜ் சார். ஆனா மூஞ்சி தெரியுது, ஏன் மூஞ்சி அதான் அவங்க ஃபேஸ் தெரியுது, எங்கன்னு தெரியும். பாத்துருக்கோம் ஆனா எங்க சுகுமாரன்
சுகுமார் தானே, சரி ஓகே. நான் என்ன சொன்னேன், எங்க ஒரு ரீல்ல போடுறோம் தேங்க்ஸ் டு சுகுமார். ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி சீரியஸா எல்லாமே ஃபீமேல் ஆங்கர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த இப்ப தடவை எங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு, ஒரு மேல் ஆங்கர் எடுக்கறாரு. அவங்க தான் எடுப்பாங்க போல, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு நாங்க அவங்க தான் எடுப்பாங்கன்னு நினைச்சோம். வாங்க மழை சொன்னாங்களா, அப்பதான் நீங்க உட்கார்ந்துருந்தீங்களா? எப்போதுமே எங்களை ரிசீவ் பண்றது ஆங்கர் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. நாங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணோம், மாத்தி ஆளை போட்டு வந்து சந்துல இருந்து வந்து நாங்க பண்ணுவோம். நல்லா சிரிச்ச மூஞ்சா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேதான் நல்லா ஜாலியா நிறைய பேசுறீங்க. கிளைண்ட்ஸ் வந்து உங்களை மாதிரி பசங்க எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய லிஸ்டே வச்சிருக்கேன் என்னோட கிளைண்ட் லிஸ்ட்ல. இப்ப நீங்களும் ஆட் ஆயிட்டீங்க. ஆஹா சரி. உண்மையிலேதான் ஆங்கர்ஸ் கிட்ட இருந்தா ஆங்கர்ஸ் எப்படி இருக்காங்களோ அவங்க 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 எப்படி கிட்ட பேசுறாங்க answer நம்ம வரும் சொல்லுவோம், ஆமா ஜாலியா ஆமா ஆமா பேசுவோம். ஆமா அதான் பதில் சொன்னேன்ல, எல்லாம் ஒரே மாதிரி ஆன்சரா சொல்லிட்டு இப்ப என்ன போப்பா அப்படின்ட்டு. நான் இப்ப நான் எந்த ஆன்சருமே நான் வேற இடத்துல சொல்லவே இல்லை. வேற ட்ராக்ல போயிருக்கோம் நம்ம. ஆமா நிறைய திருப்பிட்டோம். டிஃபரெண்டா क्वेश्चंस இருக்கு. சரி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ Thank you. தேங்க்யூ. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.